வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கொஷின் வேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, வாட், வென், வேர், இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் வச்சு நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துகிற கேள்விகளெல்லாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வாட். வாட்னா என்ன? உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டிட் யுவர் மாம் சே, வாட் டிட் யுவர் மாம் சே அப்படின்னு கேட்கலாம். நீ என்ன பார்த்துட்ருக்க அப்படிங்கிறதுக்கு வாட் ஆர் யூ வாட்சிங், வாட் ஆர் யூ வாட்சிங் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வென். வென்னா எப்போ, அடுத்த மேட்ச் எப்போ அப்படின்னு கேட்குறதுக்கு when is the next match, when is the next matchனு கேட்கலாம். அவ எப்போ போனா அப்படின்னு கேட்குறதுக்கு when did she go, when did she go அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வேர். வேர்னா எங்க, எங்கே ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு where did the accident happen, where did the accident happen அப்படின்னு கேட்கலாம். நீ எங்கே வேலை பார்க்குற அப்படிங்கிறதுக்கு வேர் டு யூ ஒர்க், வேர் டு யூ ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், விச். விச்னா எது, எது பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு விச் ஒன் இஸ் பிக், விச் ஒன் இஸ் பிக் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதே மாதிரி எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்குறதுக்கு which is important, which is importantனு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், who. whoனா யார், யார் உனக்கு உதவி பண்ணா அப்படின்னு கேட்குறதுக்கு who helped you, who helped you அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி யார் போட்டியில் ஜெயிப்பா அப்படின்னு கேட்குறதுக்கு who will win the competition, who will win the competition அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், whom. whomனா யாரை, நீ யாரை தேடிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு whom are you searching for, whom are you searching forனு கேட்கலாம். நீ யாரை பார்க்க போற அப்படின்னு கேட்குறதுக்கு whom are you going to meet, whom are you going to meet அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், whose. whoseனா யாருடைய, யாரோட பேனாவை காணும் அப்படிங்கிறதுக்கு whose pen is missing, whose pen is missing அப்படின்னு கேட்கலாம். யாரோட குழந்தை அழுதுட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு whose baby is crying, whose baby is cryingனு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், why. whyனா ஏன், நீ ஏன் அங்கே போன அப்படின்னு கேட்குறதுக்கு why did you go there, why did you go there அப்படின்னு கேட்கலாம். ஏன் சத்தம் போடுற அப்படிங்கிறதுக்கு why are you making a noise, why are you making a noiseனு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், how. howனா எப்படி, நீ இதை எப்படி கற்றுக்கிட்ட அப்படிங்கிறதுக்கு how did you learn this, how did you learn this அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்குறதுக்கு how is this possible, how is this possible அப்படின்னு கேட்கலாம். லாஸ்ட் ஒன், how many. how manyனா எத்தனை, நீ எத்தனை புக் வாங்கின அப்படிங்கிறதுக்கு how many books did you buy, how many books did you buy அப்படின்னு கேட்கலாம். எத்தனை பேர் மீட்டிங்க்கு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு how many members attended the meeting, how many members attended the meeting அப்படின்னு கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.